Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் விஜய் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு தகவல். தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படுத்துகிறார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பிரதமர் பொறுப்பில் இருப்பதை மறந்துவிட்டு பேசுவதாக குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை பயன்படுத்த பாஜக முயற்சி. திமுக விமர்சனம். சிபிஐ விசாரணையால் பாஜக கையில் அவர் சிக்குவார் என்றும் கருத்து. கரூர் சம்பவம் நடந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு கட்சி பணியை துரிதப்படுத்தும் விஜய். திமுக பாணியில் 10 மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்க திட்டம். ரோபோ சங்கர் மறைவுக்கு பிறகு மீண்டும் ஆக்டிவ் ஆகும் அவரது மனைவி பிரியங்கா. யூடியூப் சேனல் சமையல் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது நடிகர் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என கேட்கப்பட்டது. இதற்கு அமித்ஷா நேரடியாக பதில் அளிக்கவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தான் கூறவில்லை என அவர் குறிப்பிட்டார். அதே வேளையில் ஏற்கனவே கூட்டணியில் உள்ள தலைவர்களின் கருத்தை கேட்டு முடிவு செய்யப்படும் என்றும் நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமித்ஷா கூறினார். தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திமுக அரசு அச்சுறுத்துவதாக பிரதமர் மோடி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஒடிஷா, பீகார் என எங்கு சென்றாலும் தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக பிரதமர் மோடி பயன்படுத்துவதாக விமர்சித்தார். இந்தியர்கள் அனைவருக்குமான பிரதமர் தனது பொறுப்பில் இருப்பதையே மறந்துவிட்டு பேசுவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். அற்ப அரசியல் செயல்பாடுகளை அவர் நிறுத்த வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கரூர் சம்பவத்தில் சிக்கிக்கொண்ட நடிகர் விஜயை பாஜக பயன்படுத்த நினைப்பதாக திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த உள்ளதாக அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்படுவதால் பாஜகவின் கையில் விஜய் சிக்குவார் என்றும் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை இணைக்க பாஜக தீவிர முயற்சி செய்து வருவதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியுள்ள நிலையில் திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன் இவ்வாறு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. இந்த விவகாரத்தில் ஆப்கானுக்கு இந்தியா தொடக்கத்தில் இருந்தே ஆதரவு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் ஆப்கானின் இறையாண்மை, சுதந்திரம் மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு முழுமையாக ஆதரவளிக்க இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டிவிடுவதை இந்தியா உள்ளிட்ட எந்த நாடும் ஏற்காது என்றும் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஊழல் ஆட்சி அகற்ற ஜென்ஸ் தலைமுறையினர் செய்த புரட்சி போல் தமிழகத்தில் இளைஞர்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என அன்புமணி பேசியுள்ளார். இது தேசத்தின் பாதுகாப்புக்கு எதிரான பேச்சு என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இதன் அடிப்படையில் அன்புமணி மீது வழக்கு பாயக்கூடும் என கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து கருத்து தெரிவித்திருந்த தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, நேபாளத்தில் நடந்த புரட்சியை போல தமிழகத்தில் நடத்த வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் அவர் வன்முறையை தூண்டுகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்ததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. ஐப்பசி மாத சுபமுகூர்த்த தினமான இன்று அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் 150 முன்பதிவு டோக்கன்களும், 2 சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 300 முன்பதிவு டோக்கன்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு நள்ளிரவில் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. இது தொடர்பாக புஸ்ஸி ஆனந்திற்கு தகவல் கிடைத்ததும் அவர் பதறி அடித்துக் கொண்டு பனையூர் அலுவலகத்திற்கு வந்தார். ஆனால் அவரை உள்ளே யாரும் அனுமதிக்கவில்லை. இதனால் அவர் வெளியிலேயே காத்திருந்தார். இதுகுறித்து விஜய்க்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதனிடையே கட்சி பணியில் மீண்டும் ஆக்டிவாக இறங்கியுள்ள விஜய் திமுக பாணியில் 10 மண்டல
மண்டலங்களாக குழுக்களை ஏற்படுத்தி பொறுப்பாளர்களை நியமிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோபோ சங்கரின் மறைவை தொடர்ந்து அவரது மனைவி பிரியங்கா புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். தனியார் யூடியூப் சேனலில் சமையல் தொடர்பான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். ருசி நேரம் என தலைப்பிடப்பட்ட நிகழ்ச்சியை அர்ச்சனா தொகுத்து வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ப்ரோமோ வெளியான நிலையில் விரைவில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. புதிய பயணத்தை தொடங்க உள்ள பிரியங்காவிற்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பிற்பகல் 3 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.